ஆரங்கோ தானோரங்க ஆறு கடல் நீ ஊரங்க தீரங்கோ தானோரங்க திருவாலக்கா ஊரங்க நாடுரங்க வழி இல்லையே ராசா இங்கே நாடியத்து கிடச்சது ரோசா ஆரங்கும் தானுரங்க அருகடல் நீ ஊரங்க தீரங்கும் தானுரங்க திருவாலக்கா ஊரங்க நாடுரங்க வழி இல்லையே ராசா இங்கே நாடியத்து கிடக்கு இவ்வளவு ரத்தம் வருது. அப்படி என்னடா வேலை செஞ்ச? எப்படிடா என்னடா பட்டது? யாருமே தெரியலமா. மரமாதான் அடிச்சுட்டாங்கம்மா. மறைமுகம் அடிச்சாங்களா? ஏண்டா தப்பு செய்யாத யாரும் அடிக்க மாட்டாங்க. அப்படி நீ என்னப்பா தப்பு செஞ்ச? ஆத்துல ஒரு பெண்ணு அடிச்சுட்டு போன அவங்க உயிரை தாமா காப்பாத்தினேன். உயிரை தானடா காப்பாத்தினேன். அதுக்காடா அதுக்கு என்னடா இப்போ? காப்பாற்றின பிறகுதான் தெரியுது அவங்க நாட்டு இளவரசின்னு. அவங்க சொன்னாங்க, எப்போ என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மனந்தாலும் உங்களைத்தான் மனது கொல்லினா இறங்குதவோ சொல்லிட்டாங்கம்மா. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னோம்மா, அதையும் மீறி நான் மனசை பறி கொடுத்துட்டுமா. அறிவு கட்டவனே, என்னடா வார்த்தை சொல்ற? ஒரு நாட்டு இளவரசி ஆத்துல விழுந்துட்டா காப்பாத்தணும்னு சொல்றேன். காப்பாத்தினது தப்பு இல்லப்பா. அந்த பெண்ணு மனசு பறி கொடுத்துட்டா, நானே மனசு பறி கொடுத்துட்டுமான்னு சொல்றியே. அவங்க பணக்காரங்க, அவங்க வசதியானவங்க, அவங்க சொல்லுவாங்க. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? மனசு பறி கொடுத்துட்டுன்னு சொன்னதுக்கே ஒண்ணு எந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களே. இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்முடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியுமா? நாம எங்க, மன்னர் குடும்பம் எங்க, நமக்கு அவங்களுக்கு ஒத்து வருமா? உனக்கு ஏண்டா இப்படி புத்தி மாறுது? வேண்டாண்டா, அம்மா சொல்றதை கேளு. பெரிய எடுத்து பல்லாப்ப நமக்கு தேவை கிடையாது ராஜா. வேண்டாப்பா, அந்த பெண்ணை மறந்துருப்பா. அந்த பெண்ணை மறந்துரு ராஜா. அந்த பெண்ணை மறந்து விட வேண்டுமா? முடியாதம்மா. இருந்து விட சொன்னாலும் சொல்லுங்க, நான் இருந்து விடுகிறேன். ஆனால் அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியாதம்மா, மறக்க முடியாது. என்னடா சொல்ற? மறக்க முடியாதா?
ஒரு பெத்த தாயி இவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன். நான் உயிரை விட்டாலும் விடுவன தவிர அந்த பெண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றியே. நீ ஏன் எனக்கு மகன்? நீ ஏன் எனக்கு மகன்? உனக்கு இந்த தாய் வேண்டுமா இல்ல இந்த தார வேண்டுமா? தாயா இல்ல தாரமா? எனக்கு தாய் தானம்மா வேண்டும். தாய்க்கு பின்தானம்மா தாரம். 10 மாதம் 3 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஈடு இணை இந்த உலகில எதுவுமே கிடையாதம்மா. எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கி விடலாம் அம்மா. ஆனால் பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா? தாயுடைய அன்பை வாங்க முடியுமா அம்மா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதன்று யாரிடம்? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதென்ன தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுக்கு யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த சாமிடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. பட்டினியை கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுத்த பிள்ளை மோகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டான பின்னும் எண்ணெய் செடி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வரை கொட்டி கொட்டி மதித்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பாள், நிலாவை பிடிக்க வைப்பாள். நெஞ்சில் கடிப்பா, பிள்ளையத்து சோறு திம்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் நீரி விடுவா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் நீரி விடுவா. உன்னையும் என்னையும் படைத்ததன்று யாரிடம்? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதென்ன தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுக்கு யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த சாமிடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. மண்ணில் ஒரு செடி முறைச்சா, மண்ணுக்கு அது பிரசவந்தா. என்ன துளி துளி துளித்தா, கண்ணுக்கு அது போதம் வந்தா. சூரியனை சுற்றிக்கிட்டு உன்னை சுற்றும் பூமி அம்மா, பெற்றெடுத்த அன்னையை சுற்றி பெற்றுக் கொள்ளும் தாய்மையம்மா.
கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பார். கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பாய். வேதையாய் அவர் இருப்பார், வேதையாய் உறைவாரப்பா. என்ன வேணும் இனி உனக்கு, அன்னை மடிதான் சுகம் உனக்கு. என்ன வேணும் இனி எனக்கு, அன்னை மடிதான் சுகம் உனக்கு. உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு அந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. என்னை மன்னித்து விடுங்களம்மா. இந்த அம்மா மேல கோபம் இல்லையே. இருந்தாலும் நாளை இதே இடத்துக்கு வந்து விடுறேன், நீ வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டம்மா. நான் சென்று உனக்கு எனக்கு ஒத்து வராது, என்னை மறந்துடுன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறோம்மா. அது மட்டும் விட கொடுங்கம்மா. சரிப்பா, சொல்லிட்டு சீக்கிரமா வந்துரு. என்ன போயிட்டு வாங்க. தங்கச்சிங்கம்மா, கோயிலுக்கு போறேன்னு போனவா இன்னும் வரவே இல்லப்பா. கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? எந்த கோயிலுக்கு தான் போனாலோ தெரியல. நான் போய் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர மாட்டேங்க வீட்டுல. நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலுக்கு ஏற்றால் போல் இதே கிராமத்தைச் சேர்ந்த குளமந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் பி செல்லம்மாள் என்கின்ற அம்மா அவர்களும் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றத்தை பாராட்டி 501 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அன்னாருக்கு எங்கள் கம்பெனி சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷாபாஷ்! முன்னாள் கோட்டைக்காவலர் நாகப்பன் மகன் கதிரவன் கதையை என் அவைக்காவலத்தில் உரைத்தேன். சென்றவன் இதுவரை என்னானது ஒன்றுமே வெற்றி. ஐயா நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கதிரவனை ஓய்க்கு அந்த மாதிரி அடிச்சு மயங்கி கீழே ஐயா ரெண்டாவது நோக்கன விட்டு பூமிக்கு பாலமாக இருக்கிறாயே எல்லாம் ஒரு மனிதனா? ஒரு வேலையை ஒரு மனிதன் ஒப்படைத்தால் கடமையில் கண்ணும் கருத்துமாகிறது. அவன் சொல்லும் செயலை கச்சிதமாக முடிக்க வேண்டும். மனித பிறவி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். கருதலை மறப்போம் மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் பிறந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான். கதிரவனுக்கு ஒரு தங்கை இருந்தவளே மலர்கொடி. அவள் எங்கிருப்பாள்? அவ குளத்துக்கு போயிருப்பான். அங்க போனா மறக்கலாம். தினந்தோறும் குளக்கரைக்கு ஜலம் கொண்டு வருவதற்கு சென்றிருப்பாள். புறப்பட மலத்தை பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும் அல்லவா? நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி. குளக்கரை என்று உரைத்தால் குளக்கரை வந்தால் மலர்கொடி என்பனவில்லையே. இங்க இல்லையா? அப்போனா வேலியம்மன் ஆலயத்துக்கு போயிருப்பான். அந்த பாருங்க தண்ணி எடுத்து போய்க்கலாம் பாருங்க. அந்த காய்கறி அப்படி எடுத்து பாருங்க. ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்காக ஜலம் கொண்டு போயிருக்கிறார். ஆமா, ஆமா. புறப்பட சந்திப்போம். கவிஞர்களின் கற்பனையில் ஊறுவது ராத்திரி. கற்பனைகள் ஊறுவதோ ராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி. அந்த வார்த்தையா? துள்ளி போல் ஆடி பாடிக்கொண்டு செல்கிறாள் என் சித்திர பாவை. அதோ. இவளை விட
விடலாமா இல்லை விட்டுத்தான் வைக்கலாமா குறுக்கு வகையில் சென்று தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி அதோ தெரியும் அம்மன் நாளை வந்தாச்சு சீக்கிரமாக பூஜை செய்து கொண்டு அந்த அம்மனை எதற்காக நீங்க இருவரும் இன்னும் உயிரோட இருக்கிறீங்க என்னுடைய அண்ணன் கிட்ட உத வாங்கின மாதிரியா இருக்கிற உயிரோட நாங்க இருக்க மாட்டோமா அன்னைக்கு வாங்கணும் இன்னைக்கு அதை திருப்பி கொடுத்துருவோம் நாங்க எப்பயுமே வச்சுக்கிட்டு கிடையாது என் உடன் பிறந்த என் அண்ணன் கிட்ட உத வாங்கின மாதிரியா இருக்கிறீங்க அறிவு ஒட்டக்காவல நாகப்பன் மகன் கதிரவன் நான் பாத்துக்கிறேன் வந்தால வந்து விடுவான் சரிங்க சர்வ டாக்டராக எல்லபுரத்தை பார்த்துக்கொள் ஆகட்டும். வழக்குறையை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ பாத்துக்கோ ஏமாத்திடுவா பத்திரம் பத்திரம் அவ ஜகஜாலி சித்தி அவ கேட்டால் எப்படி கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகும் என்ற திருக்குறளுக்கு ஏற்றால் போல் குளமந்தல் கிராமத்தைச் சேர்ந்த துலுக்கான நாய்க்கர் ஐயா அவர்கள் யசோதாம்மாள் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி 501 ரூபாய் வாரி வருகிறார். அன்னாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க அன்று என் கைக்கு அகப்பட்ட கிளை தப்பித்து விட்டாய். இன்று எவன் உன் கற்பை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கலாமா? அட பாவி நீ எத்தனை மணி என் பின் தொடர்ந்து வந்தாலும் சரி அப்படி என்ன நான் இந்த அம்மனை பூஜை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஆலயத்தில் நீ என் நெயில கூட உன்னால மிதிக்கவே முடியாதுடா பெண்ணே, பூக்களை கண்டால் வண்டுகள் எதற்காக செய்ய? அது தேனை அருந்துவதற்காக பெண்களை கண்டால் ஒரு ஆடவன் எதற்காக வருவார்? எதற்காக புரியவில்லை? புரியலையே. இந்த பெண்களை படைத்ததே இந்த ஆண் வர்க்கத்துக்குத்தான். அட பாவி. புரியவில்லை? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லும் வார்த்தைக்கு இந்த அம்மன் கோயில்ல தான் சாட்சியா மலர்கொடி, அட பாவி. எந்த ஒரு தொழிலை செய்ய வேண்டுமானால் இந்த வேலையம்மனை சாட்சியாக வைத்து என் குலதெய்வத்தை வைத்து வணங்குகிறேன். இந்த அம்மன் உனக்கு காட்சி கொடுக்கிறாளா இல்லை முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு காட்சி கொடுக்கிறாள்? அட ஒரு பாவி. திருது பார்ப்போம். நான் அம்மனை வணங்கி கொண்டிருக்கும் போது இப்பேற்பட்ட ஒரு தவறான வார்த்தை அம்மன் ஆலயத்துல பேசுறியடா அன்று உன் அண்ணன் காப்பாற்றி அட பாவி. நான் வணங்கக்கூடிய அந்த அம்மன் கண்டிப்பா என் கற்பை காப்பாத்துண்டா பார்த்து விடலாம். ஆமா. பேசுவதற்கு நேரம் கிடையாது. கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டோம். அட பாவி. உயிரோடு வரலாம். இல்லையா? பிணமாகத்தான் ஆகிடுவான். நீ காண்பதெல்லாம் ஒரு பகல் கிழமை பகல் கனவு. ஒரு பொழுது பழிக்கவே பழிக்காது பொருளில் ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை அடைந்தே திருவான் முப்படை அட பாவி. எத்தனை முறை கேட்டாலும் முடியாது பிடிவாதக்காரி என்று எனக்கு நன்றாக தெரியும். அடியோதமோடு கொடியாது. அப்படி என்றால் இச்சைக்கு எனக்கு முடியாது. எனக்கு முடியாது. விடு, விடு. திருக்கிய கொட்டி அழகாத விட்டு மீறி பேரணி பட்டு திருக்கிய கொட்டி அழகாத விட்டு மீறி பேரணி மரண உந்தர பத்துவால் மாற்றுவேன் மரண உந்தர பத்துவால் மாற்றுவேன் விட்டு மீறி பேரணி
உதடு சிரிக்கும் நேரம் உள்ளத்திற்குமா உருவம் போடு வேண்டும் உண்மையாகுமா உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் போட வேண்டும் உண்மையாகுமா விளக்கை குளத்தில் வைத்தார் விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா கோயிலை கூட்டி வைத்தால் பாட்டு பாடுமா இதய வீழை தூக்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காற்று காண முடியுமா இதய வீழை தூக்கும் போது பாட முடியுமா மனதவரை நினைவு வைத்தார் இளமணி அறிவை அறிவை வைத்த இறைவன் மேனி அழகு வைத்தானே அறிவை வைத்த இறைவன் மேனி அழகு வைத்தானே அடிமை செய்தானே இதய வீழை தூக்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காற்று காண முடியுமா இதய வீழை தூக்கும் போது பாட முடியுமா துணிய வெட்டா சட்டை மரத்தை வெட்டா கட்டை முடிய வைச்சா மொட்டை காதலிக்க தெரியாத ஒரு கட்டை துறை வட்டா இதே இடத்துல உயிரை பண்ணணும்னு கட்டி அரவணைத்து ஆமா உயிர் போனவருக்கு பிறந்தானே அந்த பிணத்தாவது தொட்டு தொட்டு நிறுத்தி அந்த கண்டிப்பா அந்த அம்மன் என் கற்பை காப்பாத்தணும் என் கற்பை காப்பாத்தணும் அந்த கடவுளை லட்சத்தில் சொல்கிறேன் ஒருமையாக உன் செவி கேட்டுக்கொள் சிரிக்குவார்களே கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலாலைத்து உதைத்தார் யார் அந்த சிவன் கன்னி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் ஆடையை திணித்தனர் கன்னி மூஞ்சி போய கல்ல தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசி தன் மகள் என்று மாறாமல் ஆசை கொண்டான் நான்முகன் தாயை போல தார வேண்டும் என்று முற்றத்தில் அமர்ந்தான் யான மூஞ்சி போய விநாயகர் மனைவி ஒருவன் இருக்கும்போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான் அந்த முருகன் அமைக்கிறவளாம் கருமாரியம் குருமாரியம் கப்பாரியம் காமத்திற்காக கண் கொடுத்த கப்பாரி அடப்பாவி காமத்திற்காகவே பிறந்தவன் நீ அல்லவா என்னை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தை சொல்லுறேன் எனக்கு தேவை ஒரே ஒரு மத்தா அடப்பாவி எத்தனை முறை கேட்டாலும் உனக்கு மொத்தம் என்பதே கிடையாது அப்படியென்றால் என்னால முடியாது சாகசக்காரர் உரைத்து சண்டாளாய் உரைத்தார் சல்லாமைக்காரர் உரைத்து ஓடா படுவாவி என்று உரைத்தார் இருப்பது பலாத்காரக்காரரை அடப்பாவி ஏற்றுக்கொள்கிறாய் அவன்